இப்படி ஒரு கிளைமேக்ஸ் நீங்க எந்த படத்துலயும் பார்த்திருக்க முடியாது. காதல் கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ மலையோட உச்சியை நோக்கி நடந்து போறாரு. பின்னாடி அந்த காதலியும் அவரை தேடியே வராங்க. ராஜா ராஜான்னு கூப்பிட்டுட்டு வராங்க. மலை உச்சிக்கு போன பின்னாடி பார்த்தா, அது ஒரு சமதளமான ரோடு. கார் போகுது. ஆட்கள்லாம் நடந்து போறாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. படம் முடியுது. டார்லிங் 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 அப்படிங்கிற படத்துல பாக்யராஜுடைய படம் அது. அசோக்குமார் ஒளிப்பதிவு, சங்கர் கணேஷோட மியூசிக், பூர்ணிமா ஜெயராம், கல்லப்பட்டி சிங்காரம், இந்திரா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சிம்மரசன். இது நினைத்தாலே. இந்த படம் ஏன் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டோரி லைன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு பங்களா வேலை செய்யக்கூடிய வாட்ச்மேனா இருக்கிறாரு கல்லப்பட்டி சிங்காரம். அவருடைய பையன் பாக்யராஜ், பொண்ணு இந்திரா. அந்த பங்களாவுடைய ஓனர் செந்தாமரை, அவர் ஒரு பிசினஸ்மேன். அவருடைய பொண்ணு பூர்ணிமா ஜெயராம் வெளிநாட்டில் படிக்கிறாங்க. இவங்க இப்போ அந்த ஊட்டிக்கு வராங்க. அந்த ஹீரோ வந்து தன்னுடைய சின்ன வயசு ஞாபகத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சின்ன வயசுல அந்த ஓனர் பொண்ணு பூர்ணிமாவும் பாக்யராஜும் ஒரு 5 வயசு 10 வயசு அந்த மாதிரி பசங்களா இருக்கும்போது ஒன்றா படிக்கிறாங்க. அப்புறமா அந்த பொண்ணு படிப்புக்காக வெளியூர் போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு லண்டன்லேருந்து வராங்க. இந்த ஹீரோ இன்னும் அந்த பொண்ணு தனியாக நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களை எப்படியாவது கட்டிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இவருடைய பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஹீரோ 10 வயசுல அந்த பொண்ணு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இறந்து போன அந்த நாய்க்குட்டிக்கு இன்னைக்கும் தினம் பூ வச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்கும் இந்த படத்துல. ஒரு கட்டத்துல தன்னோட காதலை வெளிப்படுத்துறாரு. அப்போ அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த மாப்பிள்ளை சுமன், அவரும் அதே ஊட்டிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும். பாக்யராஜ் அவருடைய வழக்கமான காமெடி, அப்புறமா கொஞ்சம் சென்டிமெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவரும் நல்லாவே இந்த படத்துல கொடுத்துருப்பாரு. அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் சொல்லிட்டு அந்த கார்டு போடுவாங்கல்ல, அந்த இடம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல அவர் அந்த நாயுடைய கல்லறையில் பூ வச்சுட்டு அப்படி வருவார். அப்போ கொஞ்சம் ஃபாரினர்ஸ்லாம் அவர் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அதில் ஒரு மேல் கேரக்டர் ஒருத்தர் அவர் கட்டிப்பிடிப்பார். 2-3 பெண்கள் நிற்பாங்க ஃபாரினர்ஸ். உடனே இவர் வாண்டடாக போய் அவங்கள கட்டிப்பிடிப்பார். அப்போ தான் அந்த கார்டு போடுவாங்க. இந்த மாதிரி பாக்யராஜ்னாலே ஒரு வித்தியாசமாக, அதே சமயத்தில் கொஞ்சம் ரசிக்கும்படியாகவும் சொல்லுவாப்புல. கல்லாப்பட்டி சிங்காரம் வந்து தனி ஆவர்த்தனம் பண்ணியிருப்பார் மனுஷன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரே அவர் தான். அவருடைய அந்த இன்ட்ரோவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மனுஷன் பார்த்துட்டு இப்படி குளிச்சுட்டு அப்படியே கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு அப்படி உட்காந்து பைப் சிகரெட்லாம் அடிக்கிற மாதிரி. அப்போ தான் பையன் வருவார் பாக்யராஜ். அப்போ தான் சொல்லுவார், ஒரு வாட்ச்மேன் மாதிரியா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நமக்கே தெரியும். அந்த மாதிரி அந்த இன்ட்ரோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூர்ணிமா ஜெயராம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தங்கச்சி அவர்களுடைய இந்திரா, அவங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஒரு சில காட்சிகளில் வருவார் பாண்டியராஜன். அதே போல் லிவிங்ஸ்டன், செந்தாமரை அவங்களாம் வருவாங்க. சுமன் அந்த பொண்ணுக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையாக வர்றாரு. அவருடைய ரோலுமே நல்லா தான் இருந்தது. பாடல்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சங்கர் கணேஷோடைய மியூசிக்கில் அழகிய விழிகளில் அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஓ நெஞ்சேங்கிற பாட்டு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். அந்த சின்ன வயசு காதலில் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. மாஸ்டர் சுரேஷும் அஞ்சும் நடிச்சிருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அந்த மியூசிக்கல் சேர் போட்டி நடக்கும். ஸோ நீ உட்காருன்னு சொல்லிட்டு 2 பேர் விட்டு கொடுக்கறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் ஒரு மார்ச் ஃபாஸ்ட் ஒன்று நடக்கும். அதில் 2 பேர் எதிர் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சின்ன வயசில் தேட்டரில் ஒரு முறை பார்த்துருக்கேன். இப்போ நிறைய முறை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும் நம்புறேன். வாய்ப்பு இருந்தால் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.